Hello students, welcome. இன்னைக்கு நம்ம கெமிக்கல் கைனடிக்ஸ்ல ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போறோம். ஃபேக்டர்ஸ் தட் இன்ஃப்ளூயன்ஸ் த ரேட் ஆஃப் a ரியாக்ஷன். ஒரு கெமிக்கல் சேஞ்சோட ஸ்பீடை எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நீங்க எல்லாரும் இதை உங்க டெய்லி லைஃப்ல பார்த்திருப்பீங்க. ஒரு அயன் கேட் ஹாட் அண்ட் ரெய்னி சீசன்ல ரொம்ப ஃபாஸ்டா ரஸ்ட் ஆகும். ஆனா அதே கேட் ஒரு கோல்டு ட்ரை விண்டர்ல சுத்தமா ரஸ்ட் ஆகாது. ஏன் இப்படி நடக்குது? அந்த கேள்விக்கு பதில் தான் நம்ம இந்த எக்ஸ்பிளைனர்ல பார்க்க போறோம். அந்த பதில் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸோட ஸ்பீட் கண்ட்ரோல்ஸை புரிஞ்சிக்கிறதுல தான் இருக்கு. இது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். பிகாஸ் இந்த கண்ட்ரோல்ஸ் நம்ம சாப்பாடு சமைக்கிறதுலேருந்து உயிர் காக்கும் மெடிசின்ஸ் மேனுஃபேக்சர் பண்றது வரைக்கும் எல்லா இடத்துலையும் இருக்கு. வாங்க இதை பிரேக் டவுன் பண்ணலாம். ரொம்ப பேசிக் லெவல்ல பார்த்தோன்னா ஒரு ரியாக்ஷனோட ஸ்பீட் ரெண்டு விஷயத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ் எவ்வளோ அடிக்கடி ஒன்னோட ஒன்று கொலைட் ஆகுது, அந்த கொலிஷன் எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கு. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் மாலிகுலர் கொலிஷன்ஸ். ஸோ இந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு 5 மெயின் ஸ்விட்சஸ் இருக்கு. இதை நீங்க CTPSCன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது C ஃபார் கான்சன்ட்ரேஷன், T ஃபார் டெம்பரேச்சர், P ஃபார் ப்ரெஷர், S ஃபார் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் இன்னொரு C ஃபார் கேட்டலிஸ்ட். இந்த 5 விஷயத்தை வச்சு நம்ம ஒரு ரியாக்ஷனை ஸ்பீட் அப் பண்ணலாம், இல்லைனா ஸ்லோ டவுன் கூட பண்ணலாம். அங்க எக்ஸாம்ஸ்க்கு இந்த டெஃபினிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 5 ஃபேக்டர்ஸையும் மென்ஷன் பண்ற இந்த ஒரே லைன் போதும். ஸோ த க்ரூஷியல் பாயிண்ட் என்னன்னா, ரியாக்ஷன் ரேட் இந்த 5 ஃபேக்டர்ஸையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஆல்ரைட், ஸோ இந்த 5 ஃபேக்டர்ஸ் எப்படி ஆக்சுவலாக ரியாக்ஷன் ரேட்டை மாற்றுது? வாங்க அதோட ஒய், அதாவது காரணத்தை பார்ப்போம். இதெல்லாம் இஃபெக்டிவ் கொலிஷன்ஸ்னு சொல்கிற ஒரு கான்செப்ட்குள்ளே வருது. ரூல் ரொம்ப சிம்பிள். ஒரு ரியாக்ஷனை ஸ்பீடப் பண்ணணும்னா நம்ம எஃபெக்டிவ் கொலிஷன்ஸோட எண்ணிக்கையை அதிகமாக்கணும். எல்லா கொலிஷனும் ஒரு ரியாக்ஷனை கொண்டு வராது. எப்போல்லாம் மாலிக்யூல்ஸ் போதுமான எனர்ஜியோட கரெக்டான ஓரியன்டேஷன்ல கொலைட் ஆகுதோ அப்போதான் அது ஒரு எஃபெக்டிவ் கொலிஷனா மாறும். இந்த மாலிகுலர் கொலிஷன்ஸ் பத்தின ஆப்ஸ்ட்ராக்ட் ஐடியாவை இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் அனாலஜி யூஸ் பண்ணலாம். த டிராஃபிக் ஜாம் அனாலஜி. ஒரு பிஸி டிராஃபிக் இன்டர்செக்ஷனை இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்லைட்ல இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்ன தெரியுமா? இந்த அனாலஜி நம்ம கெமிக்கல் கான்செப்ட்ஸ்க்கு எவ்வளோ பர்ஃபெக்டா மேப் ஆகுதுன்னு பாருங்க. ரோட்ல நிறைய கார்ஸ் இருக்கிறது ஹையர் கான்சென்ட்ரேஷன் மாதிரி. கார்ஸ் ஃபாஸ்டா போறது ஹையர் டெம்பரேச்சரை ரெப்ரசென்ட் பண்ணுது. ரோட்ஸை இன்னும் வைட் ஆக்குறது சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ற மாதிரி. அண்ட் டிராஃபிக் லைட்ஸை பெட்டரா டைம் பண்றது ஒரு கேட்டலிஸ்ட் ஆட் பண்ற மாதிரி தான். எல்லாமே கொலிஷன்ஸ்க்கு இருக்கிற சான்சஸை அதிகம் பண்றது தான். அப்போ நம்ம ஏன் இந்த கான்செப்ட் படிக்கணும்? ஒரே ஒரு சிம்பிள் ரீசன். இது நமக்கு கண்ட்ரோலை கொடுக்குது. இந்த ஃபேக்டர்ஸை புரிஞ்சுக்கிறது ரியல் வேர்ல்டில் ரியாக்ஷன்ஸை ப்ரெடிக்ட் பண்ணி மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸஸ்லேருந்து மெடிசன் வரைக்கும். இப்போ அந்த அனாலஜிலேருந்து ஒரு பவர்ஃபுல் ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிளுக்கு போவோம். இந்த ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இந்த டாபிக் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு காட்டும். த ஹேபர் ப்ராசஸ். இதுதான் அமோனியா யானி NH3 மேனுஃபேக்சர் பண்ற விதம். அண்ட் அது ஃபர்டிலைசர் செய்ய யூஸ் ஆகுது. இந்த ரியாக்ஷனை நடக்க வைக்கிறதுக்கு அவங்க ஹை டெம்பரேச்சர் யூஸ் பண்றாங்க. அதனால மாலிக்யூல்ஸ்க்கு நிறைய எனர்ஜி கிடைக்கும். ஹை ப்ரெஷர் யூஸ் பண்றாங்க. இது நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் மாலிக்யூல்ஸை ரொம்ப பக்கத்துல கொண்டு வரும். அண்ட் ஒரு அயன் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றாங்க. இது கொலிஷன்ஸை இன்னும் எஃபெக்டிவா மாற்றும். இதோட இம்பாக்டை தெளிவா காட்டுது. நம்மளால இந்த ஃபேக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா வேர்ல்டு பாப்புலேஷனுக்கு தேவையான அளவுக்கு ஃபர்டிலைசரை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. பில்லியன்ஸ் ஆஃப் மக்களோட ஃபுட் செக்யூரிட்டி இந்த ரியாக்ஷன் ரேட்ஸை கண்ட்ரோல் பண்றதுல தான் இருக்கு. இப்போ ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்ட். நீங்க நினைக்கலாம் கான்சென்ட்ரேஷனை டபுள் ஆக்கினாதான் பெரிய எஃபெக்ட் இருக்கும்னு. ஆனா உண்மையில வெறும் ஒரு 10 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணாலே ரியாக்ஷன் ரேட் டபுள் இல்லைனா ட்ரிபிள் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. டெம்பரேச்சரோட எஃபெக்ட் அவ்வளோ ட்ராமேட்டிக் அண்ட் எக்ஸ்பெனென்ஷியல். ஆல்ரைட், நம்ம எக்ஸ்பிளைனரோட எண்டுக்கு வந்துட்டோம். வாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை சம்மரைஸ் பண்ணலாம். ஸோ நீங்க அதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ கோர் லாஜிக் என்ன? ஃபர்ஸ்ட், ரியாக்ஷன் ஸ்பீட் எஃபெக்டிவ் கொலிஷன்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. செகண்ட், இந்த கொலிஷன்ஸை நம்ம டிராஃபிக் ஜாம் அனாலஜி வச்சு விஷுவலைஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் தேர்ட், இந்த கண்ட்ரோல் அவ்வளோ பவர்ஃபுல், அது ஹாவர் ப்ராசஸ் மாதிரி வேர்ல்டை மாத்திர ப்ராசஸை நடத்துது. வாங்க ஃபைனலா ஒரு மெமரபிள் ஃப்ரேஸ் பார்ப்போம். ஒரு ரியாக்ஷனை ஃபாஸ்ட் ஆக்கணும்னா என்ன செய்யணும்? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீட் இட், பேக் இட், க்ரஷ் இட் ஆர் ஹெல்ப் இட். ஹீட் இட்னா டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்றது. பேக் இட்னா கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்றது. க்ரஷ் இட்னா சர்ஃபேஸ் ஏரியாவை அதிகமாக்குறது. அண்ட் ஹெல்ப் இட்னா ஒரு கேட்டலிஸ்ட்டை ஆட் பண்றது. சிம்பிள். ஸோ த க்ரூஷியல் பாயிண்ட் என்னன்னா, இந்த டாபிக்கு எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ்னு சொல்கிற கோர் ஐடியாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. டிராஃபிக் ஜாமோட மென்டல் பிக்சரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஹேபர் ப்ராசஸோட ரியல் எக்ஸாம்பிளை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சாலே இந்த டாபிக் உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக ஃபீல் ஆகும். ஆல் தி பெஸ்ட்.